டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அட்டாங்க யோகம் என்கிற எண்வகை யோகத்தில் தியானம் என்கிற அதிகாரத்தில் உள்ள பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு பாடல் எண் 606. இந்த பாடலில் இருக்கிற செய்திகள் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. ஆனால் இதை போய் தேடி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது நீங்களே பயிற்சியிலிருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த தியானம் என்கிற அதிகாரத்தில் இந்த பாட்டு தியானம் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன ஓசையெல்லாம் கேட்கும்னு சொல்கிறார். அதெல்லாம் இப்பயும் இருக்குது. நான் இடத்தையும் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்களும் பயிற்சியில் இருக்கலாம். தியானத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்னென்ன ஓசை, தசநாதம் 10 வகையான ஓசை உங்களுக்கே கேட்கும். எப்படின்னா, பாட்டு 606. மணி, கடல், யானை, வார்குழல், மேகம், அணிவண்டு, தும்பி, வலை, பேரிகை, யாழ், தனித்தெழு நாதங்கள். 10 வகையான நாதங்கள் கேட்கும், ஓசை கேட்கும். தாம் இவை 10ம் பணிந்தவருக்கு அல்லது பார்க்க ஒண்ணாது. யார் பணிவோடு இருந்து இந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டு இந்த தியானத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 10 வகையான ஓசை கேட்கும். மற்றவர்கள் பார்க்க ஒண்ணானா மற்றவர்களுக்கு தெரியாது. எப்படி என்னென்ன யோசை சொல்கிறாரு? மணி ஓசை, கோயில் மணி ஓசை இருக்குது இல்லையா, அது சின்ன ஓசையாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, வீட்டில் அடிக்கிற மணி ஓசை. கடல் ஓசை, கடலை யாராவது அமைதியாக போய் நம்ம போய் ஜாலியாக போயிட்டு வரோம் சுற்றுலா, தனியாக கடலில் தனித்திருந்து அந்த அலையினுடைய ஓசையை கேட்டிங்கன்னா அது ஓங்காரம் என்ற ஓம் என்ற பிரணவ ஒளி வரும். தனியாக இருக்கணும், 100 பேரோடு போயிடக்கூடாது. கடல் ஓசை, யானையினுடைய ஓசை பிளிரல், புல்லாங்குழல் ஓசை, மேகத்தினுடைய இடி ஓசை, அழகிய வண்டு ரீங்காரம், சின்ன வண்டு, அதெல்லாம் இப்போ அனுபவிக்க முடியல. கிராமங்களில் நாங்கள்லாம் தனியாக வயல்வெளியில் இருக்கிறப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த வண்டு தனியாக வந்து சவுண்டு கொடுக்கும் பாருங்கள், அப்படியே அதை அனுபவிக்கலாம். இந்த அப்படியே தியானத்துக்கு போயிடலாம். இந்த வண்டினுடைய ரீங்கார ஓசை, தும்பியினுடைய ஓசை, சங்கினுடைய ஓசை, பேரிகையினுடைய ஓசை, யாழ் மீட்டுகிற ஓசை, இந்த 10 வகையான ஓசை கேட்கும். இது யார் பணிவோடு இருந்து குருபிராண்ட இந்த தியானத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை கேட்டு உணர முடியும். இப்போ இதெல்லாம் சொன்னால் உடனே இப்போ இருக்கிற இளைஞங்க கேட்பேன், என்ன சார் நான் கூட தான் தியானத்தில் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே கேட்கலையே. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எங்கே நீங்கள் சந்திக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு இடம் சொல்கிறேன். இப்போது கேரளாவில் வடகரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பயிற்சி பெற்றவங்க சுவாமி சிவானந்தர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள், குருகுலம். சித்த வித்தியார்த்திகள் அவங்களுக்கு பேர். நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்கலாம். நீங்கள் கீழே 4 முழம் வெள்ளை வேட்டி கட்டியிருப்பாங்க, மேலே ஒரு துண்டு தான் போட்டிருப்பாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க, தாடி வச்சுருப்பாங்க, குடிமை வச்சுருப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. அது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வாசியோகம், காற்று தான் கடவுள். இப்போயும் நீங்கள் வடகரா பண்ணால் அப்படியே 10 நாள் தங்கியிருக்கேன் கேரளாவில். இங்கே இந்த ட்ரெயின் போகுது வெஸ்ட் கோஸ்ட், அதில் போனீங்கன்னா வடகராவுக்கு முன்னே இதில் இறங்கிடலாம். வடகராவுக்கு அங்கேருந்து நிறைய வாடகை ஜீப்லாம் போகுது. அந்த ஆசிரமத்தில் போனால் தங்கத்துக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு அவங்களே ஃப்ரீயாக போட்டுடுறாங்க. அங்கே தங்கினீங்கன்னா அவங்க அந்த வாசியோக பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த வாசியோகம் நம்ம அவ்வளோ தூரம் பண்ண முடியாது, நம்ம உலகில் இருக்கோம். அவங்க அங்கேயே ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க, அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஆண் பெண் எல்லோரும் அங்கே இருக்காங்க. அவங்க கரெக்டாக 4 மணிக்கு வாசியோகம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி அந்த ஜீவசமாதி பக்கத்தில் போய் உட்காந்துட்டிங்கன்னா அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் பண்ணுவாங்க. அவங்க நல்லா அந்த 4:30 மணிக்கு காதில் நல்லா அந்த 10 வகையான யோசை, அந்த வாசி இழுத்து அங்கே விடுறது, அந்த ஓசையை நல்லா வெளியே கேட்கும். உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஓசையை நாம் கேட்கலாம். நாம் அந்த அளவுக்கு என்ன உலகிலாக இருக்கிறோம் தெரிஞ்சுக்கலாம். வாசியோக பயிற்சி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவங்க பேர் சித்த வித்தியார்த்திகள். இன்றைக்கும் இங்கேயும் சென்னையில் இருக்க நிறைய சபைகள்லாம் இருக்குது, தமிழ்நாடு பூரா இருக்குது. தலைமையிடம் வடகரா, சுவாமி சிவானந்தர். சித்த வித்த பயிற்சி அவங்க தராங்க, எல்லாருக்கும் தராங்க. அதெல்லாம் காசு பணம்லாம் கிடையாது. அவங்க காலையில் அங்கே அந்த ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா இந்த ஓசையெல்லாம் கேட்கலாம். 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்து கேட்கலாம். காலையில் நான் போய் உட்காந்துருவேன். அங்கேயே தங்கியிருக்கிறதுனால காலைல உட்காந்தா 4:30 மணிலேருந்து ஒரு 60-70 பேர் கூட்டு வாசியோகம் பண்ணுவாங்க உள்ளே.
ஏன்னா நம்ம உள்ளே போக முடியாது, செவுத்துக்கு இந்த பக்கம் வெளியே இருப்போம். அவருடைய சுவாமி சிவானந்தருடைய சமாதியில் உட்காந்து செவுத்துக்கு அந்த பக்கம் அந்த 70-80 பேர் பண்ணுறதுனால இந்த இந்த ஓசையெல்லாம் கேட்கும். திருமந்திரம் திருமூலர் சொல்லியிருப்பது பொய் அல்ல, நிஜம், உண்மை, இன்றும் நடக்கிறது. யாருக்காவது நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னா ஒரு 10 நாள் செலவு பண்ணி போயிட்டு வாங்க. இங்கே தானே இருக்குது கேரளா, வடகரா. அவங்க நிறைய புத்தகங்கள்லாம் வேறு போட்டிருக்காங்க. அவங்க நிறையா பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, கிளையெல்லாம் இருக்குது. அவருடைய சீடர்களுக்கு ஒரு 12 பேருக்கு நம்ம ஆனந்தான்னு பட்டம் கொடுத்தார். சுவாமி நித்யானந்தா, சுவாமி சங்கரானந்தா, சுவாமி ராமானந்தா எல்லாம் அவருடைய சீடர்கள். அவங்கங்க அங்கங்கே சபையெல்லாம் வச்சுருக்காங்க. எனவே இந்த திருமந்திரம் சொல்லுகிற இந்த பாட்டிருக்கிற 10 வகையான நாத ஓசைகளும் நீங்கள் கேட்கலாம். இது இன்றும் நடைபெறுகிறது. இந்த 606வது பாட்டுக்கு அப்புறம் இந்த நாதம்தான் ரொம்ப முக்கியம். முடிந்த நிலை என்பதை 609வது பாட்டிலையும் சொல்கிறார். நாத பிரம்மம், இந்த ஓங்கார துணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். பாட்டு நல்ல பாட்டு. நாத முடிவிலே நல்லால் இருப்பது. எங்கே இருக்காங்க சக்தி? நாதத்தின் முடிவிலே நல்லால் இருப்பது. நாத முடிவில் நல் யோகம் இருப்பது. நாத முடிவிலே நாட்டம் இருப்பது. நாத முடிவிலே நஞ்சு உண்ட கண்டனே. அதோமுகம் பார்த்தோம் இல்லையா, நஞ்சு உண்ட கண்டன். அதை பற்றி நிறைய செய்திகள்லாம் இருக்குது. நஞ்சையே இவர் சாப்பிட்டாலே கண்டம் கருத்துருச்சு சிவபெருமானு. ஆனால் அந்த நஞ்சை உருட்டி திரட்டி ஒருத்தர் கொண்டாந்தார், அவருக்கு ஒன்றும் ஆகலையே. போட்ட சிவபெருமானு கண்டம் கருத்துருச்சு. அந்த பார்க்கடல் நஞ்சை சுந்தரா கொண்டு வான்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி, அங்கே ஆளாள சுந்தரராக இருந்தார். அவர் எல்லாத்தையும் திரட்டி கையில் நாவல் பழம் மாதிரி கொண்டாந்து கொடுத்தார். அவருக்கு ஒன்றுமே ஆகலையே, கையும் ஒன்றும் ஆகலை. ஏன்? சிவபெருமானுடைய ஜெராக்ஸ் காப்பி. அவர் ஒரிஜினலுக்கு தான் அஃபெக்ட் ஆகும், ஜெராக்ஸுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. சுந்தரமூர்த்தி சுவாமி இறைவனுடைய நகல். ஏன்னா அவர் கண்ணாடியில் நின்று பார்த்தார் சிவபெருமான். தன்னுடைய அழகு தோற்றம் பிரமாதமாக இருந்தது. ஆஹா சுந்தரம்னா அழகு, சுந்தரா வான்னார். இவருடைய பிம்பமே வந்தது தான் ஆளாள சுந்தரர். அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமியில் திருப்பி இங்கே அவதாரம் எடுத்து வருகிறார். அப்போ இந்த நாதத்தின் முடிவு அதுதான். இந்த யோகம் என்பதே, யோகம் பயில்வாரும் சுந்தரருக்கு தான் பேர். மற்றவங்களாம் சரியே கிரிய யோகத்தில் யோகம் பயில்வார் சேக்கிழார் சொல்கிறார். அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு யோகம் பயின்றார். அதனால்தான் யோகம் பயின்றவருக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், யோகம் பயின்றவர்களைத்தான் சிவபெருமானே நேரடியாக ஆரம்பித்து கூப்பிட்டுக்கார். நுட்பமான செய்தி. இப்போ திருஞான சம்பந்தர் அவருடைய மகன்மை தான், மகன் மாதிரி இருந்தார். ஆனால் அவரை இறைவன் கூப்பிடல, அவராக தான் ஜோதியில் கலந்துக்கிட்டார். நாவுக்கரசரை இறைவன் கூப்பிடல, அவராக தான் திருப்புகழூரில் கலந்துட்டார். மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் கலந்துட்டார். ஆனால் யோக வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவனே தன்னுடைய பட்டத்து யானை ஐராவனம் அனுப்பி அவரை உடலோடு தேகத்தோடு மேலே அழைத்து கொண்டார். இந்த யோக வாழ்க்கை அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா சுந்தரர் யோகத்தில் இருந்தவர். அதே தான் பெருமழை குறும்பர். அவர் இவரை குருவாக வச்சுக்கிட்டு பின்னாடி போனவர். அதனால் நாதம் தான் முடிந்த முடிவு. அதை திருமூலர் சொல்கிறார். நாத முடிவிலே நல்லால் இருப்பது, நாத முடிவில் நல் யோகம் இருப்பது, நாத முடிவில் நாட்டம் இருப்பது, நாத முடிவிலே நஞ்சு உண்ட கண்டனே. என்ன சொல்ல வரார்? நாத உண்மை முடிகின்ற இடத்தில்தான் அன்னை பராசக்தி இருக்கிறார். அந்த இடத்தில்தான் தவத்தின் முடிவும் இருக்கிறது. அந்த நாத முடிவில்தான் மனம் செயலற்று போகிறது. அந்த நாதாந்தத்தின் முடிவில்தான் நான் கண்ட இறைவன் பிரகாசிக்கிறான். இந்த நாதம் முடிகிற இடம் எது என்றால் அதுதான் சந்திரப்பு. முன்ன பார்த்தோம் இல்லையா, சந்திரப்பு. அதுதான் உங்களிடம் இருக்கிற சுழிமுனை. உயிர் தீனில் வளரும் ஜோதியே என் கண்ணம்மா. பாரதியார். உயிர் தீ இருக்கிற இடம் அந்த ஜோதி முனை, அந்த சுழிமுனை, அந்த சந்திரப்பு, அந்த நாத முடிவு. இந்த ரகசியங்களையெல்லாம் தெய்வ திருமூலர் திருமந்திரத்தில் இந்த தியானம் என்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே பல பாடல்களை நாம் சிந்திப்போம். எனவே அவர் சொன்ன நுட்பங்களை புரிந்து கொள்வோம். அவர் சொன்ன அந்த இடம், அந்த சந்திரப்பு, அந்த நாத முடி, அந்த ஒன்னார் நயனம், கண்ணார் அமுது, அந்த இடத்தில் நெஞ்சை நிறுத்துவோம், நிலைநிறுத்துவோம், நினைவை ஒருங்கிணைப்போம், உயர்வோம், உய்தி பெறுவோம், இறைவனை கண்ணார காண்போம். வணக்கம்.